Hi friends, welcome to Jyoth's World. நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா எங்க ஊரோட ஸ்பெஷல் குஸ்கா குருமா. இது வந்து நெய் சோறுன்னு சொல்லுவாங்க. எங்க ஊர் ஸ்டைல்ல வந்து குஸ்கான்னு சொல்லுவோம். அதுக்கும் இதுக்கும் வேரியன்ஸ் கொஞ்சம் இருக்கு. ஆனா இது வந்து சிம்பிளா ஈஸியா எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் குருமாக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் சொல்லிடுறேன். பெரிய வெங்காயம் தின் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய், ஒரு சின்ன வெங்காயத்தை பல்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் வந்து இது பட்டை கிராம்பு ஏலக்காய் பவுடர், அப்புறம் வந்து இது வந்து சில்லி பவுடரு, கொரியாண்டர் பவுடர், மின்ட் லீவ்ஸு, கொரியாண்டர் லீவ்ஸு, ஒரு டொமேட்டோ வந்து சில பக்கம் அரைச்சி எடுப்பாங்க, நான் எப்போவுமே அறுத்து தான் செய்வேன். நெக்ஸ்ட்டு வந்து காய் வந்து உருளைக்கிழங்கும் கத்திரிக்காவும் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு தேங்காய், அப்புறம் நெய், ஆயில். ஃபஸ்ட்டு வந்து நான் மட்டன் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் சால்ட்டு, கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டு ஒரு 3 விசில் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ அடுப்பில் பேன் வச்சாச்சு, நல்லா காஞ்சிருச்சு. 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் அரோமா நல்லாயிருக்கும், குருமாவோட அரோமா. கொஞ்சம் ஆயிலும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா காஞ்சி வந்துருச்சு. இதில் வந்து பெரிய வெங்காயம், க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த சின்ன வெங்காயத்தை அரைச்சி வச்சுருக்கோம், இதை போடலாம். நல்லா ப்ரௌன் ஆகினா அந்த குருமாவோட கலர் வந்து கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 3 ஸ்பூன் போடலாம். ஏற்கனவே நம்ம மட்டனில் போட்டு வச்சுருக்கோம். நல்லா பச்சை வாசப்பை வச்சு நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கல் ஆட் பண்ணிக்கோங்க, ஈஸியாக குக் ஆகும். இப்போ பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் பவுடர், நெக்ஸ்ட்டு சில்லி பவுடர் 3 டேபிள் ஸ்பூன் போடுங்க. நல்லா வணக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இதில் கொஞ்சம் புதினா தலையும் கொத்தமல்லி தலையும் போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா இன்னும் ஸ்மெல் பண்ணிருக்கும். இப்போது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டொமேட்டோ ஆட் பண்ண போகிறோம். 4 to 5 பெரிய டொமேட்டோவாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கான அக்யூரேட்டான அளவு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், பார்த்து சமைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தயிர் வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் இன்க்ரீடியன்ஸில் காமிக்கலாம் மறந்துட்டேன், ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து நல்லா பாயில் ஆகி வந்துருச்சு, வெந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம கர்ட் ஆட் பண்ணணும். இப்போ எல்லாம் மசாலாலாம் நல்லா குக்காகி வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இதில் மட்டன் ஆட் பண்ண போகிறோம். வெறும் மட்டனை மட்டும் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டாக்கு வந்து கடைசியாக ஊற்றிக்கலாம். நல்லா கொழுப்பு கறியாக எடுத்துட்டிங்கன்னா தான் குருமா வந்து நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும்.
மட்டனை ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் சுட்டு போல பிறகு ஆட் பண்ணிட்டேன். நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஸோ மசாலா நல்லா கறியோட சேர்ந்து வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து லெமன் ஜூஸ், இது நான் சொல்லியிருக்க மாட்டேன் இன்க்ரீடியன்ஸில். லெமன் ஜூஸ் ஒரு சின்ன லெமனை புழிஞ்சு எடுத்து ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதோட கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் அரைச்சி வச்சுருக்காங்க, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 2 or 3 tablespoon கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் புதினா தழையும் கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டாக்கை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம குஸ்காவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். நெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நெக்ஸ்ட்டு பெரிய வெங்காயமும் பச்சை மிளகாயும் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி தழை, புதினா தழை, அரிசி வந்து 1.5 படி ஊற வச்சு எடுத்துருக்கேன். சால்ட்டு. அவ்வளோதான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சட்டி நல்லா காஞ்சி வந்துடுச்சு. இதில் நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க நெய் கூட. நெக்ஸ்ட்டு பட்டை, பட்டையை போட்டுக்கோங்க. ஏலக்காய் ஒரு 10, கிராம்பு ஒரு 4-5 போட்டு நல்லா அது வந்து வெடிச்சு வர அளவுக்கு இது பண்ணிக்கலாம். நல்லா வெடிச்சு வந்துருச்சு. இதில் வெங்காயத்தையும் பச்சை மிளகாய் இது வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு தேவையில்லாமல் லைட்டாக இதான போதும், டிரான்ஸ்பரண்ட் ஆக போதும். குருமா வந்து குக் ஆகிட்டு இருக்கு. அது செய்யவே இந்த சைடு நம்ம குக்காக அரைச்சிட்டோம்னா மேலே சிம்பிளாக முடிஞ்சிடும். வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணணும். 2 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் எனக்கு எடுத்துக்கணும். சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். குக்கா வந்து குக்கர்லேயுமே செய்யலாம். இதில் செஞ்சோம்னா கொஞ்சம் உதிரியாக வரும்ட்டு நான் எப்போவுமே தவறால் தான் செய்வேன். ஏன்னா தம்போடும் போது சாப்பாடு வந்து நல்லா சாஃப்டாக உதிரியாக வரும். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். புதினா தழையை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயிலே போடும்போது நல்லா அரோமா கிடைக்கும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு கலரி நம்ம லிட்டை போட்டு முடிச்சு. நல்லா கொதி வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம்.
ரைஸ் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒரு கலர் கலரி நம்ம லிட்டை போட்டு ஓகேவே என்னோட செல்லக்குட்டி ஜுல்ஃபரை சும்மா தயார் பண்ணியாச்சு. ஜுல்ஃபியா ரெடி ஆகாமல் அப்படியே ஃபோனை பார்த்துட்டே இருக்காங்க. அவங்கள தாட்டி விட்டுட்டு தான் நாங்கள் சும்மாக்கு ரெடி ஆகணும். தம்மோட ஸ்டேஜ் வந்துருச்சு. நம்ம தம் விட்டுக்கலாம். சட்டி வச்சுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம சாப்பாட்டை பாத்திரத்தை வச்சுட்டு இதுக்கு மேலே வெயிட்டான வச்சுக்கலாம். நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சு வச்சா தண்ணி ப்ரொசீஜர் முடிஞ்சு. சரிங்க, ஓகே பாய். 2 பேரும் தொழுக கிளம்பியாச்சு. சும்மா இப்போ தம் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். சூப்பராக தம்மாய் வந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட், அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ வந்து குஸ்கா நல்லா தம்மாய் வந்திருக்கான்னு பார்க்கலாம். ஆவி பறக்குதா? அப்போ ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் முடிஞ்சுங்க. சிம்பிளான ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் டெக்ஸ்சர். அவ்வளோதான் தம்மாய் வந்துருச்சு நல்லா குஸ்கா. நம்ம தம்மை உடைச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தம் உடைச்சிடலாம். நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு. குஸ்காவும் ரெடி ஆகிடுச்சு. குருமாவும் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கான ஃபுல் ரெசிபீஸ் டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே. வாசனம் பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்குதுடா. இன்னைக்கு என்னவா இருக்கும்? குஸ்கா குருமாவா தான் இருக்கும். இன்னைக்கு போய் ஒரு பொடி பொடிக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் அஸ்ஸலாம். வலைக்கம் அஸ்ஸலாம். ஜுல்ஃபியா, அஸ்ஸலாமு அலைக்கும். ஜுல்ஃபியா அஸ்ஸலாம் சொல்லிடுங்க. வா, ஜுல்ஃபருக்கு சொல்லுதான். பசிக்குதா? தான் ஊற்றுறேன். பீஸ் வைக்கிட்டா? நல்லா பெரிய பீஸா வேணும். அம்மா இன்னும் கொஞ்சம் குழம்பு கொடுங்க. இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க. அம்மா இல்சாக்கு மட்டும் பெரிய பீஸ், எனக்கு மட்டும் சின்னது. இன்னொரு பீஸ் உனக்கு வைக்கிறேன். சாப்பிடு, ஃபர்ஸ்ட் சாப்பிடு. எப்படி இது எடுத்து தரேன் கூட. ஸ்டார்ட். சூப்பரா இருக்குது. வேற பாரு. 2 பேரும் ஒரே நேரத்தில் கை கொடுத்தா நான் எப்படி சாப்பிட முடியும்? ஜுல்ஃபியா ஒரு சரி, நீ ஒரு வாய் விட்டு. வேற லெவல் கறி, அவ்வளோ சாஃப்டா இருக்குது.
கையில சாப்பாடு. ஓகே ஓகே, நீங்களும் இதே மாதிரி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஃபேமிலியோடு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. ஜூல்ஸ் வேர்ல்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.